இங்க இந்த பையனோட அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாம காய்கறிலாம் வித்து காசு சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப இந்த பையனும் பாக்குறான், உன்னோட அப்பா ஒழுங்கா வேலைக்கு போகாம நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ உன் படிப்பு செலவுக்கு நான் தான் சேர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. அப்பா கிட்ட சொல்லாத, நீ நல்லா படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனுமே ஓகே சொல்றான். பட் நைட்டே அவங்க அப்பா கடமான காசுல சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்த மாதிரி போய் சொல்லி அவங்க ஒய்ஃபுக்கு புடவெல்லாம் வாங்கி தராங்க. அவங்களுமே உண்மை நம்பி அதை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க அம்மாக்கு உடம்பு முடியாம போகுது. அப்ப காய்கறியை கொண்டு போய் மளிகை கடையில கொடுத்துட்டு வர சொல்றாங்க. இவனும் கொடுத்துட்டு காசு கேட்கறான். ஆனா அவர் உங்க அப்பா வாங்கின கடனுக்கு இன்னும் காசு நான் எடுத்துக்கிட்டேன், போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்ப இவன் அம்மா கிட்ட என்ன சொல்ல போறோமோ சொல்லிட்டு தயக்கமா வந்து நிக்கிறான். அதை பார்த்து அவங்க அம்மா இவனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க அப்பா வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க அம்மா இந்த பையன் காசை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் இவன் கோவப்பட்டு, நான் ஏதோ காசு எடுக்கல, இவர் வாங்கின கடனுக்காக அவன் காசே தரலன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். இவனும் கோவப்பட்டு கண்டபடி திட்டி விட்டுறாங்க. அவருக்கும் ரோசம் வந்து இனிமேல் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. ஆனா இவன் அதே கவலையோட காட்டுக்குள்ள போறான். அப்பன்னு பார்த்து ஒரு பறவை புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி சவுண்ட் விடுது. அதை கேட்டதுமே இவனையுமே புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா கொஞ்ச நாள் தான் தாத்தா இருக்க இடத்துக்கு போறான். பார்த்தா அவர் திரும்ப வந்துட்டு இருக்காரு. வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் அந்த தாத்தா கிட்ட சொல்றாங்க. அவரும் அதை கேட்டுட்டு வீட்டுல வந்து பேசி பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா அந்த மளிகை கடைக்காரர் வீட்டுக்கு போறாரு. அப்பதான் அவரு, நீ இருக்க இடத்த கவர்மெண்ட் விவசாய நிலமா ஏத்துக்காதான், அதனால உனக்கு எந்த சலுகையும் கிடைக்காது சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஒரு ஃபீல் பண்ணி அழுகுறாரு. சோ இப்ப வேற வழி இல்லாம அவருக்கு வாங்கின கடனுக்காக வீட்டுல வச்சிருந்த மாடை அவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து சிட்டிக்கு குடி போறாங்க. ஆனா இந்த பையனுக்கு இந்த காட்டை விட்டு போக மனசு இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இங்க இருந்து போறான்.